ரக்பி வீரர் முகமது வசீம் தாஜுடீனின் ஜனாசா விசாரணைகளுக்காக இன்று தோண்டி எடுக்கப்பட்டது. கைகிசை மேலதிக நீதவான் மற்றும் மாவட்ட நீதவான் பிரகாஷ் ரணசிங்கம் மற்றும் கொழும்பு பிரதான சட்ட வைத்திய அதிகாரி ஆகியோரின் முன்னிலையில் சடலம் தோண்டி எடுக்கப்பட்டது. நெகிவலி ஜும்மா பள்ளிவாசல் மயானத்தில் வசீம் தஜுடீனின் சடலம் விசாரணைகளுக்காக இன்று முற்பகல் 6:30 மணியளவில் தோண்டும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. புதுக்கடை இலக்கம் 3 நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு அமைவாகவே இந்த சடலம் தோண்டி எடுக்கப்பட்டது. மயானம் மற்றும் அதனை சூழவுள்ள பிரதேசங்களின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்ததுடன் வசீம் தஜுடீனின் சடலம் புதைக்கப்பட்ட இடம் மறைக்கப்பட்டிருந்தது. ஊடகவியலாளர்களுக்கு மயானத்திற்குள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதுடன் பள்ளிவாசலின் பிரதிநிதிகள் மற்றும் உறவினர்கள் அங்கிருந்தனர். முற்பகல் 10 மணியளவில் சடலம் எடுக்கப்பட்டதுடன் மேலதிக விசாரணைகளுக்காக கொண்டு செல்லப்பட்டது. சடலத்தை தோண்டி எடுக்கும் பணிகள் இலகுவாக நிறைவடைந்தது. சடலம் பொலித்தினால் சுற்றி அடக்கம் செய்யப்பட்டிருந்தது. சடலம் தொடர்பிலான முழுமையான அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உத்தேசித்துள்ளோம். முன்னெடுக்கப்பட்ட உள்ளக பரிசோதனைகளின் அடிப்படையில் தான் காலம் நிர்ணயிக்கப்படும். மோட்டார் வாகனம் ஒன்றிற்குள் எரிக்காயங்களுடன் ரக்பி வீரர் வசீம் தஜுடீனின் சடலம் கடந்த 2012ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி நாரகன்பேட்டை ஷாலிகா மைதானத்திற்கு அருகில் இருந்து மீட்கப்பட்டது. சுவரொன்றில் மோதிய தஜுடீனின் வாகனம் பின்னர் தீப்பிடித்துள்ளதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டனர். அதன் பின்னர் அவருடையது என சந்தேகிக்கப்படும் பணப்பை சம்பவ இடத்திலிருந்து சற்று தொலைவில் மீட்கப்பட்டது. இந்த மரணம் கொலையாக இருக்கலாம் என குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பித்ததை அடுத்து சடலத்தை தோண்டி எடுக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இதேவேளை வசீம் தஜுடீனின் சடலத்தை கொண்டு செல்லும் சந்தர்ப்பத்தில் அங்கு சிலர் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர்.